வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022ஓட எபிசோட் 34 தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கு இல்லையா, அது எப்படி சிறப்பான ஒரு தம்ப்நெயிலை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் தம்ப்நெயில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தம்ப்நெயிலே டிஸ்பிளே ஆகாது மோஸ்ட்லி. நீங்கள் ஷார்ட்ஸ் டேப்பில் போய்ட்டு, அதாவது உங்களோட யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு போட்டு வரிசையாக வீடியோஸ் இருக்கும். அது ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் பண்ணி அப்படின்னா அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தம்ப்நெயில் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்குமே. ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் தம்ப்நெயில் அவசியம் இல்லை. பட் நம்ம ஏன் அதை வைக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான். இப்போ நம்மளோட வியூவர் வந்து நம்ம சேனலுக்குள்ளே வராங்க அப்படின்னா மேபி நம்மளோட சேனலில் வெறும் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டுக்க போகிறது இல்லை, நார்மல் வீடியோஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ் ரெண்டும் சேர்த்து போட்டிருப்போம் இல்லையா. அப்போது நார்மல் வீடியோஸ்க்குலாம் அழகாக தம்ப்நெயில் தெரியும். ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போர்ட்ரைட்டாக ரெண்டு சைடும் பிளாக் பார்ஸ் வச்சு ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். மேபி அதுக்காக தான் நம்ம தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒன்றே செட் பண்ணுறோம் ஷார்ட்ஸ் வீடியோஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதுல ஒவ்வொரு வாரமும் ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை இந்த யூடியூப் தரப்பு வந்து கொண்டு வந்து தான் இருக்கானுங்க, வீணாக போனவனுங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தம்ப்நெயில் வந்து நம்மளால் ஒயிட் ஸ்டுடியோ அப்ளிகேஷனில் போய்ட்டு செட் பண்ண முடியலை. கூகுள் குரோமில் போய்ட்டு நார்மலாக பிசியில் எப்படி வந்துட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை ஓப்பன் பண்ணுவோமோ அதே மாதிரியே சேம் மொபைல்லையும் வந்துட்டு கூகுள் குரோமை யூஸ் பண்ணி நாம் வந்து பிசி பேஜ் ஓப்பன் பண்ணி, அதாவது கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை ஓப்பன் பண்ணி அதில் போய்ட்டு தான் நம்மளால் தம்ப்நெயில் செட் பண்ண முடியும். ஸோ இந்த கதையெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு பக்காவாக தம்ப்நெயில் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் பிக்சல் லேப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த தம்ப்நெயிலை அப்லோட் பண்ணுறதுக்கு மொபைலில் இருக்கிற ஒரு ப்ரௌசர் கூகுள் குரோமை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரௌசர் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி அதை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட சேனலை நம்ம சேனலை நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மச்சீஸ், ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே சர்ச் பாரில் studio.youtube.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இப்போ டாப் ரைட் கார்னரில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லாஸ்ட்டில் டெஸ்க்டாப் சைடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிசியில் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் எப்படி உங்களுக்கு வருமோ சேம் அதே மாதிரியே உங்களுக்கு மொபைல்லேயும் வந்துட்டு வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக கண்டென்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட்ஸ் டேப்குள்ளே நாம் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே வந்துட்டு இருக்கும். இப்போ நாம் ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஒரு ஷார்ட் வீடியோவை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கான டேபுக்குள்ளே வந்துருச்சு. இந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தேவையான எல்லா செட்டிங்ஸுமே வந்து நம்ம இந்த இடத்துல தான் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா டேட்டாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, தம்ப்நெயில் இப்படி எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பேஜில் தான் நம்ம கொடுப்போம். ஸோ இதில் தம்ப்நெயில் அப்படிங்கிற அந்த செக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக ஒரு 3 இமேஜை அவங்களே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இது ஃபஸ்ட் இமேஜ், இது செகண்ட் இமேஜ், இது தேர்ட் இமேஜ். ஸோ இந்த 3 இமேஜுமே நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் இருந்து அவங்களே ஒரு 3 ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. இதில் எந்த ஃபோட்டோவை தம்ப்நெயிலுக்கு நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பிக்சல் ஆப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தம்ப்நெயிலை எடிட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ஆப்பை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டுட்டோரியல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இப்போது ஓரளவுக்கு சிம்பிளாக வந்துட்டு நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ வந்து யூடியூப்க்கு தம்ப்நெயில் தான் மேக் பண்ண போகிறோம். அப்போ ஸ்க்ரீன் சைஸ் வந்து தம்ப்நெயிலுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இங்கே ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இமேஜ் சைஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் சைஸ் வந்துட்டு ஒரு தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே லெஃப்ட்டு டாப்பில் வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடும். எந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சோம் இல்லையா ஒரு ஃபோட்டோ, தம்ப்நெயில் ஃபோட்டோ, அதை வந்துட்டு செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதோட சைஸ் எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம், ஜஸ்ட் கீழே இருக்கிற இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபோட்டோ வந்துருச்சு. இப்போ இந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க.
ஃபைனலி இப்போது இதுதான் நம்மளோட தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயிலில் நடுவில் என்னோடய ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது எமோஜிஸு, இல்லை வேறு ஏதாவது இமேஜஸ் ஆட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்கனாலும் சரி, எதுனாலும் இந்த நடுவில் இருக்கிற ஃபோட்டோக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ நம்ம சேவ் பண்ணி இதை தம்ப்நெயிலாக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் நம்ம சேனல் நேமையும் சேனல் லோகோவையும் இந்த இடத்துல நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரியே மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சேனல் நேமை டைப் பண்ணிக்குவோம். ஸோ டெக்ஸ்ட்டை வந்துட்டு இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. BabaRK டெக் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்துட்டு கலரு, ஸ்ட்ரோக் எஃபெக்ட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்குனே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபாண்ட்டையும் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் ஸ்டைலை. ஓகே, லோகோவையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இதையும் சைஸை சின்னதாக்கி நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகே மச்சீஸ், நம்ம சேனல் நேம் அண்ட் சேனல் லோகோவை இந்த இடத்துல வச்சுட்டேன். ஒரு சாம்பிளுக்கு தாங்க நான் இதை மேக் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரியான தம்ப்நெயில்ஸை நீங்களே மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு இந்த ஆப்லேயே வந்துட்டு இருக்கும். டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம், பிஎன்ஜி, எமோஜிஸு, எதை வேணாலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணுனாலும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக மேலே இருக்கிற இந்த ஃப்ளாப்பி ஐக்கனை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் தம்ப்நெயில் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நான் வந்து இருக்கிறதே ஹை குவாலிட்டி அல்ட்ரா அப்படின்னு கொடுத்து சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபைனலி நம்ம தம்ப்நெயிலை வந்துட்டு இப்போ மேக் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நீங்கள் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜில் தான் வந்துட்டு இருப்பீங்க இல்லையா, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணோன்னே அந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன் இதுக்கு தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணி சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ எந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் தம்ப்நெயில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கு எப்படி பக்காவாக தம்ப்நெயில் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அவங்களே ஒரு 3 ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை ஏதாவது ஒரு தம்ப்நெயில் எடிட்டிங் ஆப்பில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் சைஸ்க்கு வச்சுட்டு அந்த ஃபோட்டோக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் எடிட்டிங் வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு சேவ் பண்ணி அந்த தம்ப்நெயிலை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கு, இல்லை அப்படின்னா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மச்சீஸ். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ see you next video. Until then, bye from Baba. Tata, bye bye, see you.